வணக்கம், நான் உங்க வாசன். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா நம்ம கிருஷ்ணகிரியில நம்ம அண்ணனோட வீட்டில் தான் இருக்கோம். அண்ட் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளம்பிட்டோங்க. எங்கே கிளம்பிட்டோம் வந்து பார்த்தீங்கன்னா சேலமுக்கு கிளம்பிட்டோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 5 நாள் பக்கம் நாங்கள் இங்கேயே இருந்துட்டோங்க. ஸோ வந்து மாப்பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா மச்சான் கடைசியாக ஒரு 5 நிமிஷம் மட்டும் நான் வாழ்ந்த வீட்டில் இங்கே உட்காந்துட்டு வரேன்டா அப்படின்ட்டா. எனக்கு தெரிஞ்சு மாப்பிள்ளை வந்து வீட்டையே எழுதி வாங்கியிருந்தாலும் வாங்கியிருப்பாங்க. நம்ம சபீர் பவர் நான் தான் வந்து பத்திரமா பார்த்துக்கிட்டேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுங்க. நல்ல கோல்டு, ஹெவியாக கோல்டு இருந்துச்சு, சரியான தலைவலி. பசா அதெல்லாம் இருக்கட்டும், ஏன் நீ கேப் போட்டிருக்கேன், முடியதான் வெட்டிட்டியா தலைவலி அப்படிங்கிறனால அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. சேச்சே, அந்த மாதிரி தப்பெல்லாம் நம்ம எதுவும் செய்ய மாட்டோம். வேறு எதுவும் இல்லைங்க, சும்மா தான் கேப் போட்டிருக்கேன். இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியிலேருந்து ஏற்காடுக்கு போக போகிறோங்க. சேலம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஏற்காடுக்கு போக போகிறோம். யார் யார் போக போகிறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஆஃப் ரைட் மாதிரி வர போகிறாங்க. நம்ம கூட எத்தனை பைக்ஸ் வர போகுது ப்ரோ? அதெல்லாம் மோட்டோ விளாகிங்களா கண்டினியூ பண்ணுறேங்க. என்ன டைம் கூட இல்லை. அண்ணி போயிட்டு வரோம், பாய். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அண்ணாவோட ஒய்ஃபுங்க, இவங்களோட அண்ணனோட ஒய்ஃபுங்க. ஆமாம் அண்ணி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கமிங் ஃப்ரம் அந்தமான். ஆமாம், இப்படி தாங்க இங்கிலீஷ்லாம் 2 நாளாக பேசி அறுத்துட்டே இருந்தாங்க. பட் எப்படியோ தப்பிச்சிட்டோம். நல்ல வேலை 2 நாள் காய்ச்சல் வந்ததுனால நம்ம அக்கா பேசினதுலேருந்து நாங்கள் எஸ்கேப் ஆகிட்டோம். அக்கா ஜஸ்ட் ஜோக்கிங்க்கா. சரிக்கா, போயிட்டு வரோம். மிஸ் யூக்கா, உண்மையாக ரொம்ப மிஸ் பண்ணுவோம்க்கா. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் சேர்ந்து வேற ஒரு ரைட், பெரிய ரைட் பிளான் பண்ணி வச்சிருக்கோம். அக்காவோட சொந்த ஊருக்கு நாங்கள் போக போகிறோம். கடல்லையே பைக் ஓட்டிட்டு போகிறோங்க. நாங்கள் அதை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். ஆமாங்க ஆமாங்க அக்கா, நன்றிக்கா. ஐயோ ஐயோ, அக்காவும் ஒரு சேனல் வச்சிருக்காங்க. சேனல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த சேனல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எண்டிங்கில் நான் சொல்கிறேன். ஓகேவா டிடிஎஃப்? ஏன்னா இப்போவே சொன்னோன்னா உடனே போயிடுவீங்க, அதனால தாங்க. ஓகேங்க, சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டி விட்டுக்கோங்க. ஓகேங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அம்மா போயிட்டு வரேன். பாப்புக்குட்டி பாய், தங்கோ பாய், அக்கா பாய். இருங்க வந்துட்டேன். ஆமாங்க, இன்னைக்கு நம்ம வந்து இந்த பைக்கை தான் ஓட்ட போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டுக்காட்டி பைக்குங்க. நம்ம ஜாவிஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாப்பிள்ளை தான் ஓட்ட போகிறோம். எனக்கு வேறு திக்குங்குதுங்க. நம்ம மாப்பிள்ளை வேறு உருன்னு முறிக்கிட்டே இருப்பான். ஹேய், என்னப்பா பண்ணுறீங்க? ரைடு கிளம்பும்போது எலுமிச்சப்பழத்தை ஏற்றுவாங்க, நீங்கள் என்ன பட்டாசு அடிக்கிறீங்க? தங்க பரவாயில்ல, இல்லைன்னா வேணாம் விடு. வேணாண்டா விடு. தங்க லவ் யூ, பாய், போயிட்டு வரேன். ஓகே, பார்த்து சேஃபா இருங்க. ஓகே, கண்டிப்பா சாமி. அக்கா பாய்க்கா. வெயிட்டு அக்கா, பார்க்கலாக்கா, இங்கே வாங்க. போயிட்டு வரேன், பாய், பார்த்து சேஃபா இருங்க. ஓகே தங்க, பாய் பாய் பாய். எப்படி ப்ரோ போகிறது? ஸ்ட்ரெயிட்டா? நம்ம பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளச் பிளேட் பிரச்சனைலாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னேன் இல்லைங்க. எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு. பட் பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா கிளச் பிளேட் தேவையே இல்லைங்க. ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சை வந்து அட்ஜஸ்ட் மட்டும்தான் பண்ண வேண்டிய வேலை இருந்துச்சாமா. கிட்டத்தட்ட 1600 rupees மொத்தமாக ஆச்சுங்க. இன்ஜின் ஆயில், ஆயில் ஃபில்ட்ரு, ஏர் ஃபில்ட்ரு எல்லாமே டோட்டலாக மாற்றியாச்சு. இவர் தாங்க நம்ம டுக்காட்டியோட ஓனரு. அது நேற்று வரைக்கும். இன்னிலேருந்து என் பைக்கு பேர் என்னன்னா யூனிகோவா? தப்பு, பைக்கு பேர் பெகசஸ், நான் வச்சுட்டேன். சரிங்களா? யூனிகோவா? சரி, உங்களுக்காக பைக்கு பேர் யூனிகோவாமாங்க. சரி, யூனிகோனே இருக்கட்டும். இருந்தாலும் பெகசஸ் நல்லா இருக்கேன்னு யோசித்தேன். சரிண்ணா, நம்ம பைக்கை ஏற்காடுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு என்னோட ஜாவிஸை அனுப்பிச்சி விட்டுறேன். நான் இந்த பைக்கை தமிழ்நாடு ரைட் பண்ணுறேன். தாராளமாக போயிட்டு வா. ஜஸ்ட் அந்த டயர்ஸ் 2 மாற்றணுமா? 2 டயர் ரீப்ளேஸ் பண்ணிட்டா சின்ன சர்வீஸ் மட்டும் முடிச்சுட்டு கொடுத்துருங்க. நார்மல் சர்வீஸ் தானே? டெஸ்மோ முடிச்சு. நான் டெஸ்மோ சர்வீஸ், இது அநியாயமாக இருக்குது. ஓட்டணும் நீங்கள். ஓகே சரி, 2 டயர் எவ்வளோ வருது? 2 டயர் என்ன ஒரு 40 வரும். என்னன்னா அசால்ட்டா 40,000 சொல்லிட்டு பொசுக்குன்னு. 2 டயர் 40,000மா? அப்போ டெஸ்மோ சர்வீஸ் ஒரு 25 வரும். சரிண்ணா, நான் போயிட்டு உங்கள் பைக்கை கொரியரில் அனுப்பிச்சுட்றேன். நான் ஜாவிஸ்லேயே போய்க்கிறேன். ஓகேண்ணா, கண்டிப்பாக நான் லவ் யூண்ணா. பாய், பார்க்கலாம், பார்த்து சேஃபாக இருங்க. ஓகேண்ணா. இவர் பேர் அஸ்வினுங்க. ஓகேண்ணா, பார்க்கலாம், பாய். ஓகேண்ணா, சரி ப்ரோ, பார்க்கலாம். ஓகே ப்ரோ, கிளம்பலாம். ஓகே, டீ கடையிலேருந்து கிளம்பியாச்சுங்க. இப்போ நேராக நம்ம எங்கே போகிறோம்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏற்காடு தாங்க போகிறோம். ஒரு 135 க்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோங்க. கரெக்டாக இருக்கும். சேலமுக்கு நேராக போகணும், 112 kilometers. ஓகே. அண்ட் வந்து நம்ம டுக்காட்டி ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை மெயினாக சொன்னார். என்ன விஷயம்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, யாராவது லாங் ரைடு போகிற மாதிரி இருக்குது, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டு காஷ்மீர் மாதிரி போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட இன்ஸ்டாகிராமுக்கு ஒரு மெசேஜ் போட்டு விட்டுருணுமாம்மா. போட்டு விட்டுட்டு நடுவில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அவர் வந்து ஒரு டீமே வச்சிருக்காராமாங்க. அந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்பே பண்ணுவாங்க.
பண்ணலாமா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம், ராபர்ஸ் ப்ராப்ளம், அப்படி இல்லைன்னா பெட்ரோல் ட்ரை ஆகிடுச்சு, அந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்க பண்ணி தருவாங்களாமாங்க. அவரோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டிடிஎஃப் பெருசாக கார்னரிங்லாம் நம்ம பண்ண போகிறதில்ல, ஏன்னா லைட்டாக வண்டி உலட்டுதுங்க. மொத்தமாக எத்தனை பைக் போகுதுன்னா 5 பைக்கு 6 பேர் போகிறோங்க. பசங்கள்லாம் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க, நம்ம கொஞ்சம் முன்னாடி லீடாக போயிட்டு இருக்கோங்க. பரவாயில்லப்பா, டுக்காட்டியோட பவர் கண்ட்ரோல் பண்ண முடியுது. இந்த ரைடு முடிச்ச உடனே நம்ம கையில் சூப்பர் பைக் இருக்கும். டிடிஎஃப் ஜாலி பண்ணலாம். அதுக்கப்புறம் ஆஹா என்னமா இருக்கு பைக்கு. டயர்ஸ் மட்டும் சூப்பராக இருந்துச்சுன்னா அப்படியே கார்னரிங் மட்டும் போயிட்டு இருக்கலாங்க. அப்பப்போ வழியை பார்த்துக்கலாம். சேலம் நேராக தான் போகணும். என்னன்னு தெரியலைங்க, மொபைலுக்கு நெட்டே வரல, அதனால கூகுள் மேப் போட முடியல. அதனால அப்படியே போர்டை பார்த்தே போக வேண்டியதாங்க. ஆஹா நல்லா இருக்குப்பா பைக்கு. பட் வந்து பைக்கு நல்லா வாபுல் ஆகுதுங்க. இந்த பைக்கு L-Twinனுங்க, டபுள் சிலிண்டர் பைக்கு. பைக்கோட ஓனர் என்ன சொன்னார்னா, பைக்கு பெட்ரோல் இண்டிகேஷன்லாம் காட்டாது தம்பி, வண்டி ட்ரை ஆகிற மாதிரி இருந்தால் மட்டும் இந்த இடத்துல நம்மளோட ட்ரை ஆகிற அந்த சிம்பிள் காட்டும், அப்போ பெட்ரோல் அடிச்சுக்கோ அப்படின்னாரு. முன்னாடி ஏதாவது பங்க் வந்துச்சுன்னா நிறுத்தி ஃபுல் டேங்க் அடிச்சிடலாங்க. சும்மா ஒரு பேச்சுக்கு தமிழ்நாடு ரைடு ஃபுல்லாக நம்ம பைக்லேயே பண்ணுறேன்னா, சரிங்களா ஜாவிஸை கொடுத்து அனுப்பிச்சுட்றேன் உங்களுக்கு, நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னதுக்கு மனுஷன் சங்கடமே படாமல் சேர்த்து எடுத்துகிட்டு போ அப்படின்னாரு. பார்த்தீங்களா, அந்த பாசத்தை தான் டிடிஎஃப் நம்ம சம்பாரிச்சிருக்கோம். ஜாலியாக பைக் ஓட்டிகிட்டு வந்துட்டு இருந்தேங்க. ஒரு சின்ன சம்பவம் ஆகி போச்சு. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இண்டிகேட்டரில் இருக்கிற ஒரு பட்டன் காணாமல் போயிடுச்சுங்க. எப்படி காணாமல் போச்சுன்னு வேறு தெரிலங்க. சே, ஏதாவது டுக்காட்டி ஷோரூம் இருந்தோம்னா போய் மாற்றிக்கலாம். ஏன்னா நம்மளை நம்பி ஒருத்தர் பைக் கொடுத்துருக்காரு. என்ன பண்ணலாம், சரி விடுங்க பார்த்துக்கலாம். ஏதாவது பண்ணி அண்ணனுக்கு சரி பண்ணி கொடுத்துடலாம் நம்ம, ஏன்னா நம்மளை நம்பி கொடுத்துருக்காரு. பரவாயில்லப்பா, பைக் நல்லா ஓட்டி பழகிட்டேன். நம்ம மெதுவாக விரட்டிட்டு கொஞ்சம் முன்னாடி வந்துட்டோங்க. நம்ம பசங்களுக்காக இப்போ மெதுவாக போயிட்டுருக்கேன். பசங்க வந்தோடனே அப்படியே பசங்க கூட ஜாயின் பண்ணி அப்படியே போகலாங்க. நான் என்ன நினச்சேன்னா, சரி ஏதாவது பெட்ரோல் பங்க் வரட்டும் அங்கே நின்றுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பெட்ரோல் பங்கே காணுங்க. திடீர்னு பைக்கு ட்ரை ஆகிடுச்சுன்னா எப்படி இருக்கும், வேறு லெவலில் இருக்கும்ல. பைக்கு வெயிட்டு தான், பட் ஈவன் ரொம்ப வெயிட்டுங்கிற மாதிரிலாம் தெரில. இறங்கி தள்ள முடியாது, உட்காந்து வேணால் தள்ளலாம். என்ன ஏதோ செக் போஸ்ட் எல்லாம் இருக்கு. ஓகேங்க, செக் போஸ்ட்டை வெற்றிகரமாக கடந்தாச்சு. நான் கூட நம்ம கொம்பு, அதுக்கப்புறம் நம்ம பைக்கோட சவுண்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு நிறுத்துவாங்கன்னு நினச்சேன். பட் பரவாயில்லைங்க, யாரும் எதுவும் சொல்லலை. ஆஹா, எத்தனாவது கியரில் 175 பண்ணுச்சுன்னு தெரியலையே. இங்கே எங்கே பார்க்குறது எத்தனாவது கியரில் இருக்குன்னு சொல்லி. இல்லை, கியர் இண்டிகேஷன் காட்ட மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேங்க. 5th கியரில் 175 பண்ணுதுங்க. கார்னரிங் வருது, பொறுமையாக போய்க்கலாம் இந்த இடத்துல. ஓகே, வாபிள் ஆகுது வண்டி. 175 பண்ணோம். அடுத்த கியர் நம்ம பசங்களுக்காக நம்ம இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தா நம்மளை தாண்டி போயிட்டாங்கப்பா. நம்ம தெரியாத மாதிரியா நின்றுட்டு இருக்கோம். ஆமாங்க, லைட்டாக தெரியாத இடத்துல தான் நின்றுட்டுருக்கோம். நான் என்ன நினச்சேன்னா, சரி நல்லா ஓரமாக அந்த பக்கம் தள்ளி நிற்கலான்னு நினச்சேன். பட் டக்குன்னு லாரி வந்துருச்சு. ஆனால் நம்ம பசங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. அடுத்த பங்க்ல நிறுத்துங்க, அடுத்த பங்கு. கத்தி பேச முடிய மாட்டேங்குதுங்க, ஹெவியான கோல்டா, அதனால கத்தி பேச முடிய மாட்டேங்குது. மொத்தமாக எத்தனை பைக்ஸ் வருது நமக்கு பின்னாடி? 1 2 3, நம்மளோட சேர்த்து 4. அப்போ ஓகே, அப்போ நமக்கு முன்னாடி போயிட்டுருக்குது அஜீஸ். ஜாவிஸ் முன்னாடி போன மாதிரியே ஒரு ஃபீல் இல்லையே. ஓகே, இங்கே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது, இங்கே நிறுத்திக்கலாம். ஆனால் நம்ம அஜீஸ் வேறு முன்னாடி போயிட்டானே. பட் இது நல்லா இருக்குங்க, இப்படி தூக்கி இப்படி செல்ஃப் போடுறதுக்கு. 1 2 3, அஜீஸு முன்னாடி போயிட்டான். சரி, அப்போ முன்னாடி போங்க, நான் வந்து பிடிச்சிக்கிறேன். நான் பெட்ரோல் அடிச்சுட்டு வந்துடுறேன். பசங்களை அப்படியே முன்னாடி போக சொல்லிட்டேங்க, ஏன்னா நம்ம அஜீஸ் முன்னாடி போயிட்டு இருக்கான். மிஸ் ஆகிட போகிறோம். பவர் அடிக்கணுமா பெட்ரோல் அடிக்கணுமா? அண்ணா பவர் எங்கண்ணா இருக்குது? அந்த பக்கங்களா?
ஏன் இந்த பாப்பா சோகமாக இருக்குன்னு தெரியலையே. ஆனால் ஃபுல் டேங்க்ண்ணா. பவரு இந்த டேங்கோட வயிறை பார்த்தாலே லைட்டாக பயமாக இருக்குங்க. பாருங்கள், நம்ம அண்ணனே சிரிக்கிறார். இன்னும் திறக்க மாட்டேங்குது. ஓ, திறந்துருச்சு. ஓகேண்ணா. பவர் 111 ரூபாங்க, பெட்ரோல் 107 ரூபா. பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. பைக்கை வந்து டேங்க் ஃபுல் பண்ணியாச்சுங்க. எவ்வளோ ஆகிடுக்குன்னா 1017 ருபீஸ் எடுத்திருக்கு. எவ்வளோ லிட்டர்ஸ் பிடிச்சிருக்குன்னா 9.17. பட் எனக்கு அதாங்க ஆச்சரியமாக இருக்குது, நிறைய பிடிச்சிருக்குன்னு நினச்சேன். அப்பா ஹீட் அடிக்குதுங்க இங்கே நல்லாவே. கொஞ்சம் நஞ்சமாக முறுக்கிட்டு வந்தோம். ஓனர் கூட இவ்வளோ முறுக்கியிருக்க மாட்டார். ஓ, நல்ல வேலை கார்டு போட்டிருக்காரு. பெட்ரோல் பங்க்கில் சரியான ரோஸ் ஆகி போச்சுங்க. நம்ம கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆக மாட்டேங்குதாம்மா. எதனாலேன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா கார்டு வந்து ஸ்கேன் ஆக மாட்டேங்குது, தேஞ்சு போச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. டைம் வந்து 4:30 ஆச்சுங்க. கிட்டத்தட்ட நம்ம பசங்க முன்னாடி போய் ஒரு மினிமம் ஒரு 15 நிமிஷமாச்சு இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பசங்க பயப்படுவாங்களோ, என்னடா நம்ம வாசனை இன்னும் வரலையேன்னு. பட் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, பசங்களை பிடிச்சிடலாம். வாவல் மட்டும் ஆகாமல் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்குங்க. வழியே தெரியாமல் போயிட்டுருக்கோம். நல்லா தான் இருக்குது, கரெக்டாக தான் போகும்னு நினைக்கிறேங்க. அதான் வண்டி ஃபுல் டேங்கே பண்ணிட்டோம்ல, எங்கே போனால் என்ன. இதுக்கு மைலேஜ் எவ்வளோ வரும்னா ஒரு 8 வரும்னு நினைக்கிறேங்க நம்ம ஓட்டுறக்கு. ஓனருக்கும் ஒரு 18-20 வரும்னு நினைக்கிறேன். தர்மபுரி 13 கிலோமீட்டர். ஓகே, தர்மபுரியை தாண்டி தான் நம்ம சேலம் போவோமா? ஓகே ஓகே. பைசா அள்ளியா, பைசா பள்ளி. பிரேக்கு இன்னும் லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் திருப்புறாங்க. ஸ்பீடு அள்ளுதுங்க. சும்மா லைட்டாக த்ராட்டில் போனாலே அசால்ட்டாக 140-150 பண்ணிடுது பைக்கு. ஓகே, சேலம் 73 கிலோமீட்டர் நேராக போகணும். ஓகே, அப்போ பிரச்சனை இல்லை. எனக்கு இந்த செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணுற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நல்லா இருக்கு இல்லைங்க, இப்படி தூக்கி இப்படி அமுக்கிறதுக்கு. கீர் டவுன் பண்ணவும் நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் ரிதமாக இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். டுக்காட்டியோட சவுண்ட் எப்படின்னா கட 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 அப்படி வர்ற மாதிரி இருக்கு. நம்மளோட இன்லைன் 4 சிலிண்டரோட சவுண்டு, நம்மளோட R3யோட சவுண்டு அந்த மாதிரி இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். பட் இது வந்து யூனிக்கான சவுண்டுங்க டுக்காட்டி கிட்ட. அந்த ட்ரை கிளச் சவுண்டு சம்திங் அந்த மாதிரி தானே சொல்லுவாங்க. இந்த கியரில் 175 வரைக்கும் பண்ணும். ஒரு 200 போயிடலாமா? சரியான விண்பிளாஸ்ட்ப்பா. ஓ, நல்லா வாபிள் ஆகுதுங்க. அது போக மேடு 194 வரைக்கும் பண்ணோம்னு நினைக்கிறேன். என்னப்பா இது மேலே போய்கிட்டே இருக்கு, கீழேயே இறங்க மாட்டேங்குது. இன்னொரு கீர் வேற இருக்குங்க. $197 தான் ஆகுது. 200 டச்சே பண்ண முடியலப்பா. ஐயோ, கையெல்லாம் வலிக்குதுப்பா. சம மேகமூட்டமா இருக்குங்க. மழை வரும்னு நினைக்கிறேன். ஹாரன் நல்லா பவரா கொடுத்துருக்கலாங்க. பைக்குக்கு சவுண்டே கேட்க மாட்டேங்குது ஹாரனு. பைக்கு நல்லா வாபிள் ஆகுறதுனால பெயின் ஆகுதுங்க கையெல்லாம். பைக்கு நல்ல கண்டிஷன் பைக் தாங்க, கொஞ்சம் சர்வீஸ் பண்ணால் செம்மையாக இருக்கும். அதனால தான் நம்ம அண்ணா வந்து இப்போ டெஸ்மோ சர்வீஸ் பண்ண சொன்னாங்க. வாவ், செம்மையாக இருக்குப்பா வழி. நம்ம லாலிபாப்பில் 240 பண்ணலாங்க. வாங்கிட்டு பார்த்துக்கலாம். நம்ம ஜாலியாக இந்த வழியில் வந்துட்டு இருந்தோங்க. நம்ம பசங்கள்லாம் அந்த பக்கம் நிற்கிறாங்க. சரி பசங்க வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டேங்க இந்த ஓரமாக. யார் ஒரு 2 பேர் நம்ம பசங்க நிற்பாங்கன்னு நினைக்கிறேன்.
அவ்வளோதான். நம்ம வீடியோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டிட்டுக்கோங்க. டிடிஎஃப் நான் அந்த பைக்கோட அந்த சின்ன பின்னு ஒன்று கீழே வந்துருச்சு இல்லைங்க, அந்த இண்டிகேட்டர் பின்னு. ஸோ வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாற்றி கொடுத்தாச்சு. ஆக்சுவலாக மாற்றி கொடுத்துட்டோம்னா டுக்காட்டி ஷோரூமுக்கு எடுத்துகிட்டு போய் மாற்றி கொடுக்கல. ஸோ வந்து அந்த அண்ணா கிட்ட சொன்னேன் நான் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அப்படின்னு. ஸோ வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் சொன்னாங்க. அந்த அமௌண்ட் எவ்வளோன்னு சொன்னால் நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. 6000 சொன்னார். ஸோ வந்து நானும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டவுடனே ஏன் எதுக்குன்னு கேட்காம 6000 எதுக்கு கொடுத்துட்டேங்க. ஆக்சுவலாக எதுக்காக 6000 வந்து பார்த்தீங்கன்னா அந்த பின்னை மட்டும் மாற்ற முடியாதாமா, அந்த செட்டோட மாற்றணும்னு சொன்னாங்க. அதை பற்றி எனக்கு என்னன்னு சரியா தெரியல. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் 6000 பே பண்ணிட்டேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் எல்லாம் மாற்றிட்டாரு. ஸோ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட இருந்து பைக் வாங்கிட்டு வரோம். ஸோ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒன்று ஏதாவது தெரியாமல் இவ்வளோ கட்டிட்டோம்னா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம கொடுத்து தான் ஆகணும். கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க டிடிஎஃப். இன்னொரு 15 days to 14 daysல நம்ம சூப்பர் பைக் வந்துடும். அதுக்கப்புறம் அட்டகாசம் பண்ணிடலாம். ஆக்சுவலாக அந்த இண்டிகேட்டர் பின் ஆல்ரெடி ரொம்ப லூஸாக தான் இருந்திருக்கு. ஸோ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட் அடிக்கும் போது எப்பவுமே இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். லெஃப்ட் இப்படி வந்துட்டே இருக்கோம்னா லெஃப்ட் போகிறோம்னா லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுவோம். அப்படியே கட்டு ரைட் அடிக்கிறோம்னா அப்படியே டக்குன்னு ரைட் இண்டிகேட்டர் போடுவோம். அப்படி போட்டு போகும்போது அது விழுந்துருச்சு. பரவாயில்ல விடுங்க, எல்லாம் இருக்கிறது தான். ஓகே, இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். அண்ட் வந்து ஒரு வருத்தமான விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா 360 தொலைச்சிட்டேங்க. ஸோ வந்து அது எப்படி தொலைச்சேன்னு எனக்கே தெரில. ஸோ வந்து இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுட்டேஜ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மழை வரும். நான் எல்லாமே இன்ஸ்டா 360 தான் எல்லா ஷாட் எடுத்தேன். எல்லா ஷாட்டும் அப்படியே போயிடுச்சுங்க. பரவாயில்ல விடுங்க. அடுத்த vlog வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இன்னொரு ஃபுட்டேஜ் கூட அது டுக்காட்டி கூடயே தான் கண்டினியூ ஆகும். ஓகே, நம்ம வீடியோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டி விட்டுக்கோங்க. டாடா பை பை, டேக் கேர். எவ்வளவு வேகமா போனாலும் சேஃபா போங்க. அதே மாதிரி ஹெல்மெட் போட வண்டி எடுக்காதீங்க. பாய் டிடிஎஃப். லவ் யூ, பார்த்து சேஃபா இருங்க. லவ் யூ டிடிஎஃப், பார்த்து சேஃபா இருங்க. மிஸ் யூ கோர் டிடிஎஃப்.